வணக்கம். கஜா டிவி முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி பகுதியில் நெடுஞ்சாலையை சீரமைக்க கோரி நாகர்கோயில் மாநகரம் SDPI கட்சியின் சார்பாக கோரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலிருந்து கன்னியாகுமரி வழியாக செல்லும் நெடுஞ்சாலை கோட்டார் மற்றும் இடலாக்குடி பகுதியில் மிகவும் ஆபத்தான நிலையில் காணப்படுவதாகவும், இந்த சாலையில் நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருகிறது. பழுதான சாலையில் விபத்துகள் ஏற்படுவதாகவும், பொதுமக்கள் நலன் கருதி இச்சாலையை உடனடியாக சீரமைக்க கோரி SDPI நாகர்கோயில் மாநகர தலைவர் மீரான் மைதீன் தங்கப்பா நாகர்கோயில் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மாநகராட்சி மேயர் மகேஷ் அவர்களிடம் கோரிக்கை மனு அளித்தார். இந்நிகழ்வில் SDPI கட்சியின் நாகர்கோயில் மாநகர செயலாளர் ஷேக் தாவூத் மற்றும் மாநகர உறுப்பினர் KS ராபிக், இளங்கடை உறுப்பினர் மாஹின் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புகழனைத்தும் இறைவனுக்கு. SDPI கட்சியின் நாகர்கோவில் மாநகரம் சார்ந்து இடலாக்குடி பகுதியில் சாலை மிகவும் தேசிய நெடுஞ்சாலை மிகவும் பாதிப்பாக நிலையில் கடந்த 6 வருடங்களாக இதே நிலையை நீடித்து கொண்டிருக்கிறது. மாநகராட்சி சார்பாக அந்த பகுதிக்கு வருகிறார்கள். சிறிது வேஸ்ட்டுகளை அள்ளி போட்டு அதுக்கு மேல் சிறிது தாரை ஊற்றி விட்டு சென்றிருக்கின்றார்கள். இது நாளொரு மணி பொழுதொரு வண்ணமாக இவ்வாறே நடந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்ச்சியாக நடைபெறுவதால் அந்த சாலையில் தினந்தோறும் வாகன விபத்து அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை குறித்து கழிந்த மாதம் 12ஆம் தேதி மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து ஒரு மனு கொடுத்தோம். அவர்கள் நாங்கள் இதை மிக விரைவாக செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். இன்று வரை அது செய்யப்படவில்லை. எனவே இன்று மனித நாள் மேயர் மகேஷ் அவர்களை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். இது அகத்தீஸ்வரம் தாலுகாவுக்கு உட்பட்ட கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையாகும். எனவே இதை மிக விரைவாக சரி செய்யுமாறு மேயர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளோம். இது தவறும் பட்சத்தில் பொதுமக்களை அழைத்து அறவழியில் ஒரு போராட்டத்தை நடத்த SDPI கட்சி முனைந்துள்ளது. SDPI கட்சி மாவட்ட நகர செயலாளர் ஷேக் தாவூத். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.